ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் vlog தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் மட்டும் வரல, அங்கே எனக்கு பிடிச்ச இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸும் வர போகிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் ஹஸ்பண்ட் தான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷர்வின் முன்னாடி உட்காந்து வாழ்த்தனம் பண்ணிட்டு வராரு. இன்னைக்கு நான் லிப்ஸ்டிக் போட வேற மறந்துட்டேன். ஷர்வினையும் ஷர்வின் டேடியும் நான் காட்டுறேன், பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன முக்கியமான ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துட்டேன். சுனிதா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஹாய் ஹாய். ஸோ கார்த்திகா வந்தாச்சு. 2 குட்டீஸும் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 பேருக்காக வெயிட்டிங். நான் சொன்ன மாதிரி கார்த்திகா அதை ரிவீல் பண்ணுவாங்க, அதனால நான் சொல்லல. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க எங்களோட சேர்ந்து. ஓகே. சுனிதாவுடைய பெட்டர் ஹாஃப் எங்களுடைய அண்ணா. குட்டீஸ் 2 கியூட்டா அழகா விளையாடிட்டு இருக்காங்க. டென்ட்டு பாப்பா அதுக்குள்ளே கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. டென்ட்டுக்கு பிடிச்சிருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஷர்வின் படிக்கட்டில் போகக்கூடாது, இங்கே வாங்க. தனியாக போகக்கூடாது. டின்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டவா? நான் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்கிறியா? நான் ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்ணவா? இங்கே பார்த்து சொல்லுங்கள். நான் ஓப்பன் பண்ணட்டுமா, நீங்களே ஓப்பன் பண்ணுறீங்களா? டின்ட்டு நான் ஓப்பன் பண்ணவா வேண்டாமா? நானா? கொடுங்க கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. குட் கேர்ள். இங்கே வச்சு ஓப்பன் பண்ணலாமா? இங்கே ஆப்போசிட்டில் அங்கே வந்து இல்லைங்க. ஓப்பன் பண்ணலாம். என்னம்மா? ஓ, பண்ணலாமா? ஓப்பன் பண்ணிட்டு டின்ட்டுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாமா? பிக் கிட்டி பிடிச்சிருக்கா? கொஞ்சமா பிடிச்சிருக்கா, ரொம்ப பிடிச்சிருக்கா டின்ட்டுக்கு? இங்கே பார்த்து சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சிருக்குதான் டின்ட்டு குட்டிக்கு. ஹாய் சொல்லுங்க. நம்மளோட ஜாயின் பண்ண அடுத்த 2 ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் மாம் ஆன் டியூட்டி சோனியா ஸ்ரீயும், லவ்லி தமிழ் சேனல் கேரமல். ஸோ இன்றைக்கி என்ன சமையல்? சுனிதா வீட்டுக்கு தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். தனித்தனியாக ஒருத்தரும் எப்படின்றத விட அன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்கும் போது நல்லா கலகலன்னு டைம் போச்சு. சைலண்ட்டாக இருக்கிற கேரக்டராக இருந்தாலுமே, இல்லை ஏதாவது சோகத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக இருந்தாலுமே, நான் கேரமல் சேர்ந்தோம் அப்படின்னாக்கா அந்த இடமே கலகலன்னு ஆகிடும். சோனியா ஸ்ரீயும் அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சாரீஸ்லாம் போட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டோம். இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே பிரைட்டாக வந்திருந்தாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக யூடியூபர்ன்றதெல்லாம் மறந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். பட் என்ன ஒரு விஷயம், அந்த யூடியூபருடைய வேலை எங்களுக்கு எங்கே போனாலும் அந்த vlogging ஷூட் பண்ணுறது மட்டும் டக்குன்னு வந்துடுது. ஆளாளுக்கு ஒரு ஃபோனை வச்சு சுற்றிட்டு இருந்தோம். எங்களுக்காக சுனிதா வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. நான் வேணாம், சிம்பிளாக பண்ணுங்கன்னு அவ்வளோ தூரம் சொல்லியிருந்தேன். ரொம்ப சிம்பிள் தான் சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டாங்க. ஷர்வினும் டின்ட்டு பாப்பாவும் அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சாய்க்குட்டி வந்திருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். சாய்க்குட்டிக்கு ஃபீவர் அப்படின்றதுனால வரல. எல்லாருமே கிஃப்ட்ஸ் பரிமாறிக்கிட்டோம், அன்பு பரிமாறிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம். கேரமல் வந்து ஷர்வின்காக ஒரு ரிமோட் கார் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு விளையாடிட்டு இருந்தான். டின்ட்டு பாப்பாவுக்கு வந்து நான் கொடுத்துருந்த பொம்மை பிடிச்சிருந்ததில்ல, அவ்வளோ சந்தோஷம். செம்மையாக பாருங்கள், கலாட்டாவாக இருக்கும், அமைதியாகவே இருக்க விட மாட்டோம். லேட் நைட் அது ஆக்சுவலாக, பட் வீடு வந்து பார்த்திங்கன்னா லேட் நைட் மாதிரியே இல்லை. நாங்கள் ஒரு தனி உலகத்தில் இருந்தோம். ரொம்ப கலகலன்னு போச்சு. சுனிதா வந்து ஷர்வின்காக இந்த ஒரு கிஃப்ட்டும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி டாய் காரும் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு காஃபி மக் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஹேஷ்டேக் போட்டிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சுனி. எல்லாருமே ஒருத்தருக்கு கிஃப்ட்லாம் பரிமாறிக்கிட்டோம். நான் சாய்க்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தேன், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஷர்வின்க்கோ சாய்க்கோ ஒரே மாதிரி, பட் சாய் வரலன்னு சோனியா ஃபோனில் சொன்னனால எடுத்து வச்சுட்டேன். தனியாக அவங்க வீட்டுக்கு போய் அதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வச்சுருந்தேன். ரொம்ப கலகலன்னு போச்சு. அப்புறம் நல்லபடியாக சாப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டோம். சாப்பாடு கொஞ்சமாக தான் சாப்பிட முடிஞ்சது, ஏன்னா மனசு ஃபுல்லாக அவ்வளோ நிறைஞ்சிருந்துச்சு. ஸோ மனசு ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பினஸோடு நிறைஞ்சு போய் கிளம்பணும். நாங்கள் கிளம்பும்போது டைம் பார்த்திங்கன்னா 11:45க்கு மேலே ஆயிடுச்சு. நிறையா கிளிப்பிங்ஸ், சந்தோஷங்கள், ஹாப்பினஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபுட், கிஃப்ட்ஸ், இந்த மாதிரி ஜாலியாக போச்சு.
கிளம்புனதுக்கப்புறம் நான் கேரமல் சோனியாவோடைய காரில் கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்டும் ஷர்வினும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. லேட் நைட் அப்படின்றதுனால கேரமலை ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சோனியாவை வந்து அண்ணா நகர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போக சொல்லிட்டு நாங்கள் அண்ணா நகர்லேருந்து லெஃப்ட் சைடு வாங்கி வந்துட்டு இருந்தோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:15 ஆயிடுச்சு. நாங்கள் எங்கே போனோம் அப்படின்றதெல்லாம் பாருங்களேன். கரெக்டாக மணி மிட் நைட் 12 ஆகுது. 12:10 ஆகும் போது நாங்கள் வந்து சுனிதா வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டோம். வர வழியில் சோனியா சிஸ்டர் வந்து நாங்கள் 2 பேரும் ட்ராப் பண்ணிட்டு சோனியாவை அழகாக ட்ராப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வழி ரூட் சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் இப்படி அண்ணா நகர் வழியாக வரும்போது கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் பார்த்தோன்னா அப்படியே ஓரம் கட்டி நிறுத்திட்டோம். ரொம்ப நாளாக பிளான், நான் சென்னையில் தான் இருக்கேன், அண்ணா நகரில் தான் பிறந்து வளர்ந்த பொண்ணு, இங்கே வரணும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். டைமே இல்லை, கேரமல் வந்த நேரம் வரணும் போல இருக்குது. ஸோ நான் என் ஹஸ்பண்ட் ஷர்வின் கேரமல் ஜாலியாக என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் இங்கே என்ன பண்ண போகிறோம், மிட் நைட்டில் இங்கே என்ன கிடைக்கிது அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள். என்னுடைய லவ்விங் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கிறாரு, என்னுடைய சோல்மேட் ஃப்ரெண்ட் பக்கத்தில் இருக்காங்க. மிட் நைட்டில் அவங்களோட இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணது வாவ், நிஜமாகவே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ணா நகரில் அந்த சைட் போகும்போது வரும்போதுலாம் அது கட்டிகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஷூட் பண்ணோம் நானும் என் ஹஸ்பண்டோ பேசுவோம். பட் கேரமல் வந்ததுக்கப்புறம் தான் அது நடக்கணும்னு இருந்திருக்கு போல இருக்குது. ஸோ தீபா செலிப்ரேஷன் லான்ச் இருக்குது பாருங்கள், அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் அண்ணா நகரில் இருக்குது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து குல்ஃபி ட்ரீட்டில் போய்ட்டு குல்ஃபி சாப்பிட்டோம். நார்மல் குல்ஃபி தான் சாப்பிட்டோம். அங்கே வெரைட்டிஸ் ஆஃப் குல்ஃபீஸ் இருந்துச்சு. கேரமல் குல்ஃபி தான் வேணும்னு சொன்னாங்க. சரி அப்போ கேரமல் குல்ஃபினா நானும் குல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு குல்ஃபி தான் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஷர்வின் எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். டான்ஸ் ஆடிட்டு இருந்தார், தூங்கவே இல்லை. நிறையா ஃபுட் இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு இந்த கடைலாம் திறந்துருக்கு அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து அதெல்லாம் காமிச்சிருக்கேன் வீடியோவில். ஏர்லி மார்னிங் 3 வரைக்கும் இந்த இடம் ஓப்பனாக இருக்கும். லேட் நைட் பசிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு அண்ணா நகரில் நீங்கள் இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்க்கு ஷர்வின் ஒரே குஷி டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அங்கே நிறையா ஃபுட் சென்டர்ஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து ட்ரை பண்ணது குல்ஃபி சாப்பிட்டோம். அப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கோகோனட் புட்டிங் ஒன்று சாப்பிட்டோம். அப்புறம் கோகோனட் வெண்ணிலா மில்க் ஷேக் ஒன்று குடித்தோம். அப்புறம் கோலி சோடா ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட் டைம் கோலி சோடா ட்ரை பண்ணுறோம். ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஆக்சுவலாக லேட் நைட் இல்லைங்களா, அதனால் ரொம்ப வித்தியாசமான ஒன்று இருந்துச்சு. ஷர்வின் எதுவுமே எனக்கு பிடிச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் நிஜமாகவே அந்த கோகோனட் புட்டிங் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த கார்னர் ஒரு ஃப்ரூட் ஷாப் இருக்கும் அந்த இடத்துல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் கோலி சோடாவும் சூப்பராக விறுவிறுன்னு இருந்தது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம் கோலி சோடா, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணிவிட்டு கேரமெல்லை வந்து அவங்களுடைய ரூமில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு நான் வரும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:45 மணி ஆகிடுச்சு, 1:30 ஆகிடுச்சு. ரிட்டன் வரும்போது ஷூட் பண்ணியிருந்தேன் நான். பார்த்திங்கன்னா நல்லா இருட்டாக இருக்குது. சில கடைகள் வாசலில் மட்டும்தான் வெளிச்சங்கள் லைட்ஸ் இருந்துச்சு. ரோடு ஃபுல்லாக நல்லா டார்க்காக இருட்டாக இருக்குது. பட் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் கிட்ட மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா மார்னிங் மாதிரி கச்சன்னு நல்லா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே கனெக்டடாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ண வீடியோ தான் இது. தேங்க்யூ ஸோ மச், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு.